ஹாய் ஆல், லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தாங்க. ஜார்ஜியாவில் சர்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மதர் ஆஃப் ஜார்ஜியா எப்போவுமே பாஸ்ட்டை பற்றி முடிஞ்சதை பற்றி நினைக்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனால் முடிஞ்சதில் நல்ல விஷயமா இருந்தால், பாசிட்டிவான விஷயமா இருந்தால் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுறதுல ஒன்றும் ஹாப்பி தாங்க. எப்போவுமே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஆல்வேஸ் பி திங்க் பாசிட்டிவ். இது வந்து நைட்டு வந்து சூப்பரா இருக்கும். இந்த நைட்ல பார்த்த ஞாபகம் இருக்கா? லைட்டிங் எல்லாம் போட்டு பிரமாதமா இருந்தது. வீடியோல பார்த்தோம். நேத்தானே வந்தோம். நல்ல வேலை ஆமான்னு சொல்லாம இருந்தே, அதுவே பெரிய விஷயம் தான். இது கலர் பூ பூக்கும் போது ஜூன் ஜூலைல அழகா இந்த மரங்கள்லாம் எல்லா கலர் கலரா பூ இருக்குமா. ஜூன் ஜூலைல செமையா இருக்குமா. இங்க பாரு தண்ணி ஓடுது கீழே. அந்த பிரிட்ஜ் மேல நம்ம நடக்க போறோம். நான் வேற இடையில டிஸ்டர்பன்ஸ் வேற. கடவுளே தூக்கு வச்சா உங்களுக்கு பெரிய மனசு. ஏனா சில உண்மைகளை சொல்லி ரெக்கார்டும் பண்றீங்க. இந்த மாதிரி அழகான கான்வெகேஷன், அதாவது பஸ் வியூவில் பார்த்துட்டு 52 பேர் போகிற பஸ்ஸில் நாங்கள் 21 பேர் போனோம். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சீட்டில் உட்காந்துட்டு ஒரே ஜாலியான கான்வெகேஷன், ஒரே என்ஜாய்மெண்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல குளிர், அழகான பிளேஸ். எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு, மழை வேறு விட்டு விட்டு பெஞ்சிட்ருக்கு. ஒரு மாதிரி மைண்டே ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ், ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலில், அதாவது இந்தியன் ஃபுட்டே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டார்டிங் அப்போ அப்படி தான் பயந்துட்டு இருந்தோம். ஹோட்டல்லே ரைஸ் இருந்தது, ஒரு ஒயிட் சிக்கன் கிரேவி இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எல்லா வெஜிடபிள் சாலடு, ஃப்ரூட் சாலடு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு, ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்தது. நம்மளுக்கு என்ன தோணுதோ, பன் ஐட்டம் ஃபுல்லாக, ப்ரெட் ஐட்டம் ஃபுல்லாக எல்லாமே இருந்தது. நம்மளுக்கு என்ன மாதிரி தோணுதானோ அந்த இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் பாட்டில் கிளம்பியாச்சு. பாயில் எக்கு அப்படின்னு சாப்பாடு எல்லாம் இருந்தது இந்த ஊர்லேயும். ஆனால் உண்மையிலே ரொம்ப அழகாக, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் க்ரீனரி, சிட்டிக்குள்ளேயே ஆறு, அப்புறம் இந்த மலை மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்தெல்லாம் அங்கங்கே தண்ணி வருதுங்க. எனக்கு டவுட்டு இது உண்மையிலே ஃபால், அதாவது ரிவர், அதை நம்ம ஊர்லலாம் ஃபால்ஸில் தண்ணி வரும் மாதிரி. திரும்ப யூட்டன் ஒரு வழியாக அந்த பார்க்கில் இறங்கியாச்சுங்க. இறங்கி இந்த பார்க்கில் நடந்து ஒரு போட்டிங் போனோம். போட்டிங் போய் முடிச்சுட்டு, போட்டிங் செம்மையாக இருந்தது. அந்த தண்ணி அங்கங்கே அந்த போட்டிங் வருது, சைடில் மலை, அந்த மலைக்கு மேலேயே வீடு இருக்குது. வீடெல்லாம் விழுகிற மாதிரி எட்ஜில் இருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் தண்ணி ஒரு சைடு, அந்த மலை இடுக்குலேருந்து தண்ணி ஒரு பக்கம், ஃபால்ஸ் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்குது. செம்மையாக இருந்ததுங்க, நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இங்கேருந்து தான் மதர் ஆஃப் ஜார்ஜியா வந்து அந்த இதில் ஏறணுங்க. மதர் ஆஃப் ஜார்ஜியா பார்க்கணுன்னா, அந்த ஸ்டாச்சு பார்க்கணுன்னா மேலே ரோப் காரில் போகணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த போட்டிங் போகிறப்போ நல்ல லேக், சுற்றி பெரிய லேக், சிட்டிக்குள்ளே சுற்றி மவுண்டைன் வேறு, அங்கங்கே தண்ணி வேறு வருது. அது அக்யூரேட்டாக எடுக்க முடியலங்க. ஆனால் பார்க்க உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. ரோடெல்லாம் இங்கே காரெல்லாம் வந்து ஸ்பீடாக தாங்க போனாங்க. அது நம்ம பெடஸ் கிராஸாக இருந்தாலுமே வந்து நின்றுலாம் போகல, அது பார்த்து கிராஸ் பண்ணணும். நாங்கள் நிறைய பேர் நின்று பாதியாக தான் போனோம். அவசரமாக நம்ம ஊரில் இந்தியாவில் மாதிரி ஸ்பீடாக ஓட்டிகிட்டே இருந்தாங்க. ஆமாம், கவனமாக நம்ம தான் கவனமாக போய்க்கணும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு படத்துல சொல்லுவாங்க, தண்ணியில புரிய 2 கண்ணு பத்தாதுன்னு. இது யார் கண்ணைய பார்த்து சொல்லுவேல, விஜய் ஸ்னேகா கண்ணா. அவ அழகா பார்க்க, அழகா பார்க்க 2 கண்ணு பத்தாது. நல்லா இருக்கு ஓரளவு. நான்லாம் இந்த பிள்ளை பாவமா, என் பிள்ளைய துரத்தாதியம்மா. நம்ம பேசிப்பட்டு என் பிள்ளைய போட்டு இது பண்ணாதியம்மா தானே.
சரி நானே போட்டுக்கிறேன். அம்மா ஷூ போட்டுக்கிறியா? அவங்க எல்லாம் நல்ல பின்னாடி அண்ணா பின்னாடி நல்ல ஃபிகர் எல்லாம் இருக்கோன்னு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்க இருக்கமா அமுக்காமே பாதி நேரம் விட்டுறேன். மேல போய் பறந்து வருது. இவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்கலாம் அவங்க அம்மா அப்பா பத்திரமா பார்த்துக்காங்க. ரோடு இறங்கு. He's so cute. Who is the team leader? I will explain. சாயப்படி பேட்ரிக் விழுந்துருவ. மூவ் பண்ணக்கூடாது. போட்டுக்குள்ள மூவ் பண்ணக்கூடாது. தனுஷா இந்த பிள்ளை உட்காந்துருச்சு. இந்த பிள்ளைய விட முடியாது. ஏன் நீ போ. இந்த எல்லா பக்கமும் போகுது. சாக்கடை மாதிரி இருக்குது. நம்ம இந்த அவனியில போனோம்ல, அது மாதிரியே இருக்குது இந்த கடை. ஆனா எல்லாம் ஆர்டிபிஷியல் இங்க. Oh, waterfall. Waterfall side. இங்க சைடுல அந்த முன்னால பாருங்க. அந்த புலி அந்த கேவ் இருக்குடா. அது வருதா? அது கடல் பக்கத்துல பாரு. அதுக்கு உட்கார்ந்துக்க. ரோட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. என்ன பேடு? நாரை இருக்கு. நாரை இருக்கு. எதையா சொல்லாத தம்பி. எதுக்குள்ளே நாரை இருக்கு. ஒயிட்ல ஒண்ணு பீக்கு பெருசா இருக்கு பாருமா. அது நாரை. கீழே
எத்தனை சந்தோஷங்கள், எவ்வளோ சிரிப்பு, எல்லாரோட மூஞ்சியும் பயங்கர பிரகாசமாக பயங்கரமாக இருந்தது. உண்மையிலே இந்த மாதிரி அனுபவம்லாம் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்குமா என்னன்னு தெரில. இந்த மாதிரி வீடியோஸை திரும்ப பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே நாமளும் பாசிட்டிவாக இருக்கணும், நம்மளை சுற்றி உள்ளவங்களும் எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கணும். இது மாதிரி புது புது அனுபவங்களோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.